வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் இருக்கக்கூடிய சூப்பரான 4 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல. ஆனா அதுவும் தரமான படம் தான். அது மட்டும் கிடையாது, இப்போ சொல்ல போற எல்லா படங்களுமே தரமான படங்கள் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான மை நேம் இஸ் லோ கிவான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு பெல்ஜியம் நாட்டுக்கு வந்திருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல ஸ்டே பண்ணலான்னு போனா அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர் என்ன சொல்லிடுறாங்க, இங்க பாருப்பா, நீ நார்த் கொரியாவை சேர்ந்தவனா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாங்க செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னை முகாம்ல ஸ்டே பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது பணத்தை வச்சு ஸ்டே பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரே பொருள் வந்து அவங்க அம்மா கொடுத்த ஒரு வேலட் தான், அதாவது ஒரு பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த பர்ஸ்ல கொஞ்சம் பணம் இருக்கு. ஆனால் அந்த பணத்தை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ஹீரோ சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல குப்பை தொட்டியில கிடக்கக்கூடிய மிச்ச மீதி சாப்பாட்டை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் லைஃபை ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல அந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய சில பொருட்களையே எடுத்துட்டு போய் ஒரு நபர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொடுத்துட்டு பணம் வாங்குறத நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அதாவது நம்ம ஊர்ல காய்லாங்கடையில பொருள் எல்லாம் போட்டுட்டு பணத்தை வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறத பார்த்து நம்ம ஹீரோவும் அதே வேலையை செய்யறாரு. அதனால கொஞ்சம் பணம் கிடைக்குது. இப்படியே லைஃபை கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்காரு. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த பர்ஸை ஹீரோயின் திருடிட்டு போயிடுறாங்க. இப்ப தனக்கு ரொம்பவே முக்கியமான அந்த ஒரு பர்ஸை ஹீரோயின் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவா பட்ட முதல் விஷயம், இந்த மூவில எக்கச்சக்கமான எமோஷனல் ஃபேக்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா ஹீரோ வந்து ஏன் வந்து நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்தார் அப்படிங்கிறதுக்கான அந்த காரணமா இருக்கட்டும், அந்த பர்ஸுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கான காரணமா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ரெண்டாவது, ஹீரோயினுடைய அப்பாவுக்கு கிளைமேக்ஸ்ல கொஞ்ச நேரம் ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் மாதிரி வரும். அந்த காட்சிகளா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா எமோஷனலாகவே இருந்துச்சு. ஹீரோயின் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த கான்வர்சேஷன் சீன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. பல இடங்கள் நல்லா எமோஷனலாகவே கனெக்ட் ஆச்சு. இந்த மூவியில் நடிச்சிருந்த ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சில அடல் காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான சில்லு கருப்பட்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆந்தாலஜி படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்திலேயே பார்த்தீங்கன்னா 4 விதமான கதையை காட்டுவாங்க. முதல் கதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுடைய ஒரு காதல் கதை. ரெண்டாவது, ஒரு 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கேன்சர் வந்திருக்கும். அந்த நபர் ஒரு பொண்ணை வந்து சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உருவாகக்கூடிய அந்த காதல் அப்படிங்கிறது ரெண்டாவது கதை. மூணாவது கதை பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு கல்யாணமாகி ஒய்ஃப் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதுல உருவாகக்கூடிய காதல் அப்படிங்கிறது மூணாவது கதை. நாலாவது கதை பார்த்தீங்கன்னா 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் உருவாகக்கூடிய ஒரு காதல். ஸோ இந்த 4 கதையும் சேர்ந்தது தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா இது வந்து ஒரு ஆந்தாலஜி படம். ஆந்தாலஜி படம் அப்படின்னா 4 இல்லைன்னா 3 விதமான கதைகளை வந்து சேர்த்து ஒரு தொகுப்பாக தான் ஒரு படமாக கொடுப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு கதை சுவாரஸ்யமா இல்லை அப்படின்னா கூட என்னடா படம் இது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை இந்த டீம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 4 கதையுமே நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருக்காங்க. பர்டிகுலராக சமுத்திரக்கனி வரக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கதையிலையுமே ஒவ்வொரு விஷயத்தை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது அதில் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஒவ்வொரு கதையிலையுமே நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மூவியில் வரக்கூடிய நிறைய டைலாக்ஸ்லாம் நல்லா சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. 5th ஆனிவர்சரியை ஜாலியாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவுக்கு ராமாயணா டூருக்கு பிளான் பண்ணி போகிறாங்க. அது என்னடா ராமாயணா டூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமாயண கதையில் சொல்லப்பட்ட இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு டூர் தான். அதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு 3 பேர் உள்ளே புகுந்து நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சொந்தமான லேப்டாப் ஃபோனு எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருடைய எல்லா வேலையுமே அந்த லேப்டாப்பில் தான் இருக்குது. லேப்டாப் இருந்தால் தான் அவரால் வேலையே செய்ய முடியும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய பொருளெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டைமில் ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இப்போ நீங்கள் இந்த கேஸை எடுக்கிறீங்களா இல்லை இந்தியன் ஹை கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இந்த கேஸை எடுக்கிறாங்க. இந்த கேஸில் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய 3 தமிழர்களை கூட்டிட்டு வராங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. எனக்கு இந்த படத்தில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய கதைக்களம். மேலோட்டமாக கேட்டிங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். ஆனால் அதில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் நல்லா சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு, புதுமையாகவும் இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய டைலாக் சூப்பராகவே இருக்கும். அதுவும் பர்டிகுலராக அந்த டூரிஸ்ட் கைடாக வரக்கூடிய ஒரு நபர் ராமாயணத்தை பற்றி சில விஷயங்களை இன்சிடென்ட்டை பற்றி சொல்லிட்டு இருப்பார். அந்த டைமில் நம்ம ஹீரோயின் ராமாயணத்தில் பல வேர்ஷன் இருக்குது. ஜெயின் வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா சீதை தான் ராவணனை கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய சீனாக இருக்கட்டும். அந்த சீனுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதே நீங்கள் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி படத்தில் பல இடங்களில் உள் அர்த்தத்தோட நிறைய டைலாக்ஸை பேசியிருப்பாங்க. படத்தில் ராமாயணத்துக்கு கூட கம்பேர் பண்ணி சில விஷயங்களை ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல படம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். உங்களுக்கு உலக தரமான ட்ராமா படங்களை எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு லிப்லாக் சீன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2016 வருஷம் ரிலீஸ் ஆன தங்கல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசில் இருந்தே மல்யுத்த வீரராக இருந்து இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் அது பெருசாக நடக்காமல் போனதுனால தனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனை வச்சு இதை சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு தொடர்ச்சி 2 பொண்ணுங்க பிறந்துருது. ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு மேலே அந்த 2 பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கும் வெஸ்லிங் சொல்லி தராரு. கடைசியாக நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் நம்ம இந்தியாவுக்காக கோல்டு மெடலை ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பிச்சதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. அதிலும் வெஸ்லிங் சொல்லி தரக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும் இல்லை சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும் அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருக்கும், சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்ணன்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.